தமிழ்நாட்டிலே மிகவும் பழமையான ஒரு திருத்தலத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாளாக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள சைந்தீசர் அழகம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலோட சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 32 அடி ஆழத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட 12 ஆவடைகள் காணப்பட்டதென்றும் நீளம் அதிகம் என்றும் சாதாரண சிவலிங்கம் போன்றதல்லவும் சொல்கிறாங்க. இந்த சிவலிங்கம் காசியிலிருந்து கொன்று வந்து பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லப்படுது. தேவேந்திரோட மகன் தன்னோட சாபம் நீங்குவதற்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்லப்படுறாங்க. தேவேந்திரோட மகன் சைந்தனால் பிரதிஷ்டிக்கப்பட்ட சுவாமி, அதனால் சைந்தீசர் என பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆதியில சிவலிங்கம் மட்டும்தான் சைந்தன் பிரதிஷ்டித்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பண்டைய காலத்துல தேர் திருவிழாவின் போது ஒரு பெண்மணி தேரின் சக்கரத்துல விழுந்து இறந்திருக்காங்க. அதை மறவாமல் இருப்பதற்காக இங்க சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக மிக பிரம்மாண்டமா திருக்கல்யாண வைபவம் நடக்கக்கூடிய இடம் நம்ம நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வீரகேரள மன்னனால 1125 வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டதோட கல்வெட்டுகளை நம்ம கோயில் பின்புறத்துல பார்க்கலாம்.